பெரும் வெடிப்பு பிக் பேங் தியரி பற்றி அல் குர்ஆன். குர்ஆனின் முதல் அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கேயாகும் என்று வருகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சிறிய பொருளுக்குள் அடக்கப்பட்டிருந்தது. அது திடீரென வெடித்து சிதறி அதன் துகள்கள் புகை மண்டலமாக பிரபஞ்சம் முழுவதும் பரவின. பின்னர் அந்த துகள்கள் ஆங்காங்கே ஒன்று திரண்டு சூரியனாகவும் இதர கோள்களாகவும் துணை கோள்களாகவும் விண்மீன்களாகவும் உருவாகின. பெருவெடிப்பு கோட்பாடான பிக் பேங் தியரி ஒரு காலத்தில் கோட்பாட்டளவில் தான் இருந்தது. விண்வெளியில் நடந்த இவ்வற்புத நிகழ்வு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் என்ற விஞ்ஞானியினால் நிரூபிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இன்று பெருவெடிப்பு கோட்பாடு வெறும் கோட்பாடல்ல, மேற்கூறப்பட்ட விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. கிறிஸ்துவுக்கு பின் 620ஆம் ஆண்டுகளிலே அல் குர்ஆன் கூறியுள்ளது. அல் குர்ஆனின் 21வது அத்தியாயம் 30ஆம் வசனத்தில் வானம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக இருந்து நாமே பிளந்தெடுத்தோம் என்றும், 41வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அதன் பின் ஏற்பட்ட புகை மண்டலமும் அதனை தொடர்ந்து வானம் மற்றும் கோள்கள் உருவாக்கப்பட்டதையும் இன்று விஞ்ஞானிகள் கூறுவது போலவே திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னரே கூறி தன்னைத்தானே இறைவேதம் என்று நிரூபிக்கின்றது.